Hello my dear subscriber and viewers, welcome back to Akshara Akshita 2023 channel. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா கோடிங் கைட்லைன்ஸ் ஃபார் 5th series 4th part இதில் வந்து myomectomy கோடிங் கைட்லைன்ஸ். இந்த டாபிக் கூட ஒரு சில டைம்ஸ் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ப்ளஸ் கோடிங் பர்பஸ்க்கு இது யூஸ்வலாகவே இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து அதிக கைட்லைன்ஸ் இல்லை, ஒரு சில நுணுக்கங்கள் தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே கைஸ், நான் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் வந்து லோ ப்ரைஸில் வந்து வச்சு சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வேணும்னாக்கா இந்த லிஸ்ட்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க இந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணால் போதும். ப்ரைஸை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிக்குவேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து கோடிங் கோர்ஸ் வந்து யாருக்காவது தேவைன்னா கூட ஆன்லைன் கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் வித் வெரி லோ ப்ரைஸு. ஸோ நான் எல்லா கைட்லைன்ஸும் உங்களுக்கு தேவையான டைமு ப்ளஸ் அடிஷ்னலாக எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதுக்கான டைமிங்கோடு நான் முடிச்சு கொடுப்பேன். ஸோ வித் வெரி லோ ப்ரைஸு. அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ப்ளஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, myomectomy அப்படின்ற ப்ரொசீஜரில் வந்து எப்படி நம்ம கோடு எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அப்ரோச் தான் பார்க்கணும். ஸோ எந்த அப்ரோச்சில் வந்து இந்த ப்ரொசீஜரை பண்ணுறாங்க, அப்டாமினல் அப்ரோச்சா, வெஜினல் அப்ரோச்சோ, லேப்ரோஸ்கோபி அப்ரோச்சா. ஸோ இந்த 3 அப்ரோச்சில் எந்த அப்ரோச் வந்து பண்ணுறாங்கன்றத கொஷின்லேருந்து தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ அப்ரோச்சை வச்சு நீங்கள் கொஷினை வந்து ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணணும். சப்போஸ் வந்து ஒரு ஆப்ஷனில் வந்து அப்டாமினல் அப்ரோச் இருக்குது, ஒரு ஆப்ஷனில் லேப்ரோஸ்கோபி அப்ரோச் இருக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நான் உங்களுக்கு டிப்ஸில் சொன்ன மாதிரியே தான் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜர்ன்றது ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த 4 ஆப்ஷன் மூலயமா தான் நீங்கள் கோட்ஸை வந்து கொஷினை வந்து படிக்க போகிறீங்க. ஸோ அப்போ அந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் அப்டாமினல் அப்ரோச்சாக இருக்குது, இன்னொரு ஆப்ஷன் வந்து வெஜினல் அப்ரோச்சாக இருக்குது, இன்னொரு ஆப்ஷன் வந்து வெஜினல் அப்ரோச் தான், பட் வந்து கிராம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் கொஷினை வந்து என்ன பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு அப்ரோச் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓப்பன் அப்ரோச்சில் வந்து அப்டாமினல் அப்ரோச்சா, இல்லை வெஜினல் அப்ரோச்சா, இல்லைனா வந்து லேப்ரோஸ்கோபி அப்ரோச்சா. ஸோ அப்ரோச்சை கண்டுபிடிச்சாலே கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்ரோச்சு கண்டுபிடிச்சினா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கையில் இருக்கும். ஏன்னா ஒரு அப்ரோச்லேயும் 2 சிபிடி கோட்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிபிடி வந்து 250 கிராம் ஆர் லெஸ்ஸு, அதாவது 1லேருந்து 4 மயோமாஸ் வந்து இருந்துச்சுனாக்கா 58140 கோடு, 5 ஆர் மோர் இருந்துச்சுன்னா 58146, அது வந்து 250 கிராமுக்கு மேலே இருந்துச்சுனாக்கா ஸோ 58146. அதே மாதிரியே வந்து வெஜினல் அப்ரோச்லேயும் 5 ஆர் மோராக இருந்துச்சுன்னா 58145 கோடு இருக்குது. ஸோ ஈச் அப்ரோச்சில் 2 கோடு இருக்குது. ஸோ அப்ரோச்சை கண்டுபிடிச்சினாலே அந்த 2 கோடை தான் மறுபடியும் 2 ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எய்தர் வந்து 250 கிராமுக்கு மேலேயா இல்லை 250 கிராமுக்குள்ளேயா அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த கொஷனில் இந்த டாப்பிக்கில் பார்க்க வேண்டியது எல்லாமே என்னென்னா எந்த அப்ரோச்சு, எவ்வளோ கிராமு, நம்பர் ஆஃப் மயோமாஸ். ஸோ 1 to 4 மயோமாக்கு ஒரு செட் ஆஃப் கோடு இருக்குது, 5 ஆர் மோர் மயோமாக்கு அது கோடு இருக்குது. ஸோ 5 ஆர் மோர் மயோமாஸ் வந்து 250 கிராமுக்கு மேலே இருந்திருக்கணும். 1 to 4 மயோமாஸில் வந்து லெஸ் தென் 250 கிராம்ஸ். ஸோ அப்ரோச்சை பார்த்தாச்சு, ஸோ கிராமையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு லேப்ரோஸ்கோபி அப்ரோச்லேயும் 2 கோடு இருக்குது, 58545, 58546. ஸோ இதில் வந்து 250 கிராம் ஆர் லெஸ், அதாவது 1 to 4, 5 ஆர் மோர் வந்து உங்களுக்கு வந்து கிரேட்டர் தேன் 250 கிராமாக இருக்கணும். ஸோ அப்ரோச் வந்து பார்த்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் மயோமாஸ் அண்ட் கிராம்ஸ் இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அந்த செக் பண்ணாலே நீங்கள் கரெக்ட் ஆப்ஷனை அழகாக எலிமினேட் பண்ணிவிட்டு டைமிங்கும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியாச்சு. அது கூடவே வந்து வேறு ப்ரொசீஜர் எதாவது பண்ணியிருக்காங்களா, எக்ஸ்க்ளூடு நோட் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும். ஸோ எக்ஸ்க்ளூட்னா என்னது, அந்த ப்ரொசீஜரையும் பண்ணிவிட்டு இந்த ப்ரொசீஜரையும் வேறு ப்ரொசீஜரையும் பண்ணாங்கன்னா 2 ஒன்றா கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ 2 ஒன்றா கொடுக்கலாமா வேண்டாமான்றதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் myomectomy பண்ணிவிட்டு ஹிஸ்டெக்டமியும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா myomectomy கோட் பண்ணக்கூடாது, ஹிஸ்டெக்டமி மட்டும்தான் கோட் பண்ணணும். யூட்ரஸே ரிமூவ் பண்ணிட்டுரும்போது அதில் இருக்கிற மயோமாவும் ரிமூவ் பண்ணிவிட்டு யூட்ரஸையும் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ myomectomy வந்து நமக்கு அடிஷ்னலாக கொடுக்க மாட்டோம்.
ஓகே, இதுதான் எக்ஸ்க்ளூடு. ஓகே, நம்ம இப்போ ப்ரொசீஜரை பார்த்தாச்சு, அதுக்கான அப்ரோச்சும் பார்த்து எல்லாம் கரெக்டாக கோடு எடுத்துட்டோம். இப்போ ஆப்ஷனில் வந்து ஐசிடியும் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஐசிடி வச்சு எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சிபிடிக்கும் அதுக்கான ஐசிடி தான் வந்து மேட்சாக இருக்கணும், பில்லபிளாக இருக்கணும். அதே மாதிரியே இப்போ இந்த ப்ரொசீஜருக்கும் நம்ம வந்து ஃபைப்ராய்ட்ஸுடைய கோடை தான் மேட்ச் பண்ணணும். இந்த ஃபைப்ராய்ட்ஸ் யூட்ரல்ஸ் ஃபைப்ராய்ட்ஸில் ஐசிடி கோடு என்னென்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்குன்னா இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட், சப்மியூக்கோசல் ஃபைப்ராய்ட், சப்செரோசல் ஃபைப்ராய்ட்ஸ். ஸோ இந்த 3 டைப்ஸில் எந்த கோடு மேட்ச் ஆகுதுன்றதை பார்க்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு அன்ஸ்பெசிஃபைடுடைய D28 9 கோடை வந்து ஒரு ஆப்ஷனில் கொடுத்து வச்சுருப்பாங்க. அன்ஸ்பெசிஃபைட் எடுக்காதீங்க. ஸோ ஐசிடியை நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது எந்த டைப்பு ஃபைப்ராய்ட்ஸில் வந்து எந்த சைட்டில் இருக்குது அப்படின்றத டைப் பார்த்துட்டு இன்ட்ராமியூரலா, சப்மியூக்கோசலா, சப்செரோசலா, ஸோ இந்த 3 டைப்பில் எந்த டைப் ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ்னு பார்த்துட்டு ஐசிடியை கொடுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இதுதான் கோடோட டிஸ்கிரிப்ஷனு. myomectomy, excision of fibroid tumor of uterus 1 to 4 intramural myomas with total weight 250 grams or less and or removal of surface myomas, abdominal approach. ஸோ அந்த ஒரு கோடு கீழவே உங்களுக்கு வந்து நோட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா ப்ராக்கெட்டில், ஸோ அதுதான் எக்ஸ்க்ளூடு. ஸோ இந்த கோடு கொடுக்கும்போது அந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அந்த ப்ரொசீஜர் தான் கொடுக்குறோம், இந்த கோடை கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ எப்போயுமே வந்து மயோமெக்டமி பண்ணும்போது ஹிஸ்டெக்டமி வந்து பண்ணியிருக்காங்கன்னா ஹிஸ்டெக்டமி மட்டும்தான் பில் பண்ணணும். ஓகே காய்ஸ், இவ்வளோ தான் இதில் கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த சாப்டரில் நான் இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் போடாத சாப்டர்லேயும் டவுட் இருந்தாலும் கோடிங் ரிலேட்டடில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து 5th சீரீஸோட 5th பார்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதாவது 5th பார்ட்டில் மேபி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் டெலிவரி பற்றி பார்த்துட்டு செப்பரேட்டாக அபார்ஷனை பற்றி பார்த்துருவோம். ஸோ மேக்ஸிமம் 5th சீரீஸில் வந்து அதிகம் கைட்லைன்ஸ் இருக்காது. ஆனால் வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி நுணுக்கங்களால் தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க கொஷின்ஸில். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக பார்த்து தான் நான் உங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் எடுக்கிறேன். ஸோ இன்னும் வந்து 2 பார்ட் இருக்குது. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு. ப்ளஸ் என்னோடய ப்ளாக்ஸும் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கேன், பட் இது வரைக்கும் 4th சீரீஸ் வரைக்கும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதில் விசிட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.